இன்றைக்கு பேப்பரில் வந்திருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு அதில் வேறொரு செய்தியை பற்றி சுருக்கமாக பேசலாம். தினமணியில் பெண் பொறியாளர் உமா மகேஸ்வரனுடைய கொலை பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. பெண் காணாமல் போனது பற்றி புகார் அளிக்கப்பட்டால் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் மகளிருடைய பணி நேரம், வாகன வசதிகள் பற்றி நிறுவனங்கள் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவங்க வலியுறுத்துகிறாங்க. இந்து தமிழ் புரையோடுவதற்கான அறிகுறின்னு ஒரு தலையங்கம். இந்த கடற்படை தளபதி ஜோஷியோடைய ராஜினாமா பற்றி அந்த தலையங்கம் பேசுது. ஆள் பற்றாக்குறை, நவீன தளவாடங்கள் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல முப்படைகளுமே சிக்கி தவிக்குது. இராணுவத்தின் கொள்முதலில் சகிக்க முடியாத அளவுக்கு தாமதம் இருக்குது, அரசு இவற்றை எல்லாம் கவனிக்கணும்னு அந்த தலையங்கம் சொல்லுது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் லோக்பால் பரிந்துரை குழுவினுடைய தலைமை பொறுப்பேற்கிற தலைமை பொறுப்பு ஏற்பதற்கு கேடி தாமஸ் மறுத்திருக்கிறாரு. இதில் உள்ள குறைகளை கேடி தாமஸும் வேறு சிலரும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. மன்மோகன் சிங் அரசு இந்த நடவடிக்கைகளை மக்கள் தேர்ந்தெடுக்கும் அடுத்த அரசாங்கத்திடம் கொடுக்க வேண்டும், அவங்களே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தலையங்கம் சொல்லுது. டெக்கான் கிரானிக்கல்ல அவசர சட்டங்களை கொண்டு வரப்போவதில்லைன்னு மத்திய அமைச்சரவை முடிவெடுத்திருக்குது. அவசர சட்டங்கள் எப்போவாது அவசரமான நேரத்தில் மட்டும்தான் கொண்டு வரணும், பொலிட்டிக்கல் கெயினுக்காக கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தலையங்கம் சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் போட்டி சூடு பிடிச்சிருக்குது. இஸ்லாமியர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் மதச்சார்பின்மை முழக்கங்களும் ஆம் ஆத்மியும் பாஜகவின் வெற்றி வாய்ப்புகளை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ பேசக்கூடிய தலைப்பாக நேற்று பிரச்சாரத்தை தமிழக முதல்வர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா நேற்று பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒரு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம்னு சொல்லி ஒரு 10 துரோகத்தை பட்டியலிடுறாங்க. அதுபோக இன்னும் பட்டியலில் அடங்காத அளவுக்கு துரோகங்கள் இருக்குதுன்னெலாம் சொல்கிறாங்க. அவங்க மெயின் அப்பீல் டு தமிழ்நாடு பீப்புள் வந்து மத்தியில் மக்களாட்சி மலர்ந்தால் மட்டும் போதாது, அந்த ஆட்சி தமிழகத்தின் ஆட்சியாக, நமது ஆட்சியாக, அதிமுக அங்கம் வகிக்கும் ஆட்சியாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக அங்கம் வகிக்கும் ஆட்சியாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்ளக்கூடியது. மீதிக்கெல்லாம் என்ன பொருள் இல்லை, அதாவது கடந்த 10 வருஷங்களில் மத்திய அரசு வந்து இந்த நாட்டை சூறையாடினதை யாருமே மறுக்க முடியாது. அது வந்து எஃப்டிஏல ஆகட்டும், இல்லாட்டி அணுசக்தி கொள்கையில் ஆகட்டும், இந்திய அமெரிக்கா அணுசக்தி ஒப்பந்தம் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து மத்திய அரசு வந்து மக்களுக்கு எதிராக செயல்பட்டுருக்கு. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதுனா அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ், அப்படி நேஷனல் லெவலில் என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, பெருசாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னா சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வந்து அதிமுக இடம்பெறக்கூடிய ஆட்சி அப்படின்னா நிச்சயமாக இப்போ வந்து பிஜு பட்நாயக் போன்றவர்கள், நிதிஷ்குமார் போன்றவர்கள், மாயாவதி போன்றவர்கள், முலாயம் சிங் போன்றவர்கள், மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அதாவது ஒரு ஃபெடரல் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரை நோக்கி போனால் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். அதாவது மாநிலங்களில் வந்து மாநில கட்சிகள் ஆளட்டும், ஒரு லூஸ்லி நிட்டட் ஸ்ட்ரக்சராக சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கட்டும். இப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, ரயில்வேஸ், இந்த மாதிரி ஒரு சில துறைகள் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு மாற்று கொள்கையை வந்து அதிமுக வச்சிருந்ததுன்னா சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி எதுவுமே வைக்கல, அப்படி எதுவும் வச்ச மாதிரி எனக்கு வந்து தெரியல. அதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் பேசும்போது அது ஒரு தீர்வு நம்ம வைக்கணும். அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் நம்ம வந்து வைக்கணும். அதை தீர்வாக வைக்காமல் நீங்கள் வந்து மக்கள் வந்து அதுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்கிற நம்பிக்கை எப்படின்னு தெரியல. இது அதிமுக அங்கம் வகிக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி அரசுல கூட அதிமுக அங்கம் வகிக்கலாம், அல்லது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு அரசுல கூட அங்கம் வகிக்கலாம், அல்லது மாநில கட்சிகளினுடைய ஆட்சியில கூட அங்கம் வகிக்கலாம். எதுவா இருந்தாலும் இதெல்லாம் செய்ய முடியும்னு அவங்க சொல்றாங்கன்னு பொருளா? இல்லை, ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியினுடைய பாதிப்புகள் தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்புகள் தான் வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் மட்டும் இல்லை, தேர்தல் அறிக்கையிலிருந்து எல்லாத்தையும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். அதுபோலவே பாரதிய ஜனதா காங்கிரஸ் இரண்டுக்கும் மாற்றாக ஒரு ஆட்சி அமைக்கணுன்றதான் நோக்கம், அதுக்கான முயற்சி தான் ஈடுபட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் சொன்ன வார்த்தையை ஒழிய நீங்கள் வந்து அங்கம் வகிக்கின்றதுனால எங்களுடைய ஒத்த கட்சிகள் அல்லது நாங்கள் முன்வைக்கின்ற பிரச்சனைகளை அல்லது கோரிக்கைகளை அதற்கு இணக்கமான சூழ்நிலை உள்ள கட்சிகளோடு தான் சேர முடியும். இன்றைக்கி வந்து மாநில கட்சிகள் மட்டும்தான் இந்தியாவில் சகோதரர் சுந்தரராஜன் அவர்கள் சொன்னதை போல ஒரு மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் உருவாக்கணுன்றதான் மாநில கட்சிகளுடைய கூட்டமைப்பு, ஒரு மாற்று திட்டம், மாற்று கொள்கை தான். ஏற்கனவே வந்து மாநில சுயாட்சிக்காக பல்வேறு பிரச்சனைகளில் வந்து குரல் கொடுத்துருக்கோம். அப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை பலமுறை வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய மாநிலத்தின் மீது அவர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்கன்றதை வெளிப்படுத்திருக்காங்க. தொலைக்காட்சி விவாதங்கள்ல இந்த விஷயத்தை வலியுறுத்துறீங்க.
இடதுசாரிகள் கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இதே கருத்தை வலியுறுத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே பிரச்சாரத்தை முன்னெடுத்து போகக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா எங்கேயுமே நீங்க சொன்ன இந்த விளக்கங்களோட அந்த விஷயத்தை அணுகுனதாக தெரியல. இல்ல முன்னெடுத்து போறது மட்டும் இல்ல, முடிவெடுக்கிறதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அதுல வந்து மாற்று கருத்தோ மாற்று சந்தேகமோ இல்லை. அதாவது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, எங்களுடைய இலக்கு 40. இந்த 40 இடத்துல தான் போட்டியிடுறோம். அந்த 40க்குரிய பிரச்சாரத்தை தான் இப்போ நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதற்கு பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதற்கு பிறகு மாற்று சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு செயல் திட்டத்தை வகுப்போம். அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒரு மாற்று அரசை அமைப்போம். அந்த அரசு வந்து இந்தியாவை வழிநடத்துன்றது தான் இன்னைக்கான முயற்சி. அதனால இது இன்னைக்கு போய் நாங்கள் வந்து குஜராத்தில் ஓட்டு கேட்க போகிறதில்ல, கர்நாடகாவில் ஓட்டு கேட்கல, நாங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்குறோம். அதான் தமிழ்நாடு பிரச்சனையை மையமாக எடுத்து தமிழ்நாட்டினுடைய பாதிப்புகளுக்கு நிவாரணம் தேடுற வகையில் இன்னைக்கு பிரச்சாரத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பிறகு மாநில கட்சிகள்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு எந்தெந்த கொள்கை எல்லா கட்சிகளுக்கும் உடன்பாடான எங்களுடைய நேச சக்திகளை ஒருங்கிணைக்கின்ற பொழுது அவங்களோட விவாதித்து ஒரு செயல் திட்டத்தை வகுக்கணும். அதுக்கான முயற்சியை நிச்சயமாக செய்வோம். அதுக்கு முன்னோட்டமாக தான் இப்போ இடதுசாரிகள் வந்து அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். Taca, 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 taca.